ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 3 இலையும் ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கொத்தமல்லி, புதினாவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3மே போட்டிருக்கேன். நல்லா அலசி எடுத்துக்கிறேன் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம். இதில் முக்கியமாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நல்லா சட்னிக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம் பருப்பு. நீங்கள் சட்னி எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2மே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஒரு பாதி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு அரை கப்புனா அது ஒரு அரை கப்பு, அந்த மாதிரி சின்ன கப்பில், குட்டி கப்பில் வந்து இது அரை கப்பு, அது அரை கப்பு சேர்த்துருக்கேன். வரமிளகா காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சட்னிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 வரமிளகா, தக்காளி, வெங்காயம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கிறேங்க. இப்போ தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒன்று ஒன்றா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல பெருங்காயம் ஒரு துண்டு எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். அதோட நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதிலே உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும் இது ரெண்டும். கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். நல்லா கலர் மாறுது. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுறேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ வரமிளகா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். வரமிளகா வதங்கிடுச்சு. நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம். கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் இந்த புதினா கொத்தமல்லிலாம் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவிடுங்க ஒரு 2 மணி நேரம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா மண் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே சேர்த்துருக்கேங்க. எப்படியும் கருவேப்பிலை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கள்ல. இந்த மாதிரி நம்ம சேர்த்து வதக்கி சட்னி மாதிரி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு தெரியாது. நல்லது, உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சேர்க்காமல் சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். கலர் பார்த்திங்களா, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணிட்டு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக. உப்பு சேர்த்து லேசாக வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே போட்டு நல்லா வதக்கி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3மே சேர்க்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே அது நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹீட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்ச நேரம் வதக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க. தயிர் சாதம் நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். வதக்கி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஹீட்லேயே வதக்கிடும். 2 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த கொத்தமல்லி, புதினாவோட அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா வதங்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். அரைக்க போகும்போது நல்லா சூடாக இருக்குது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம். கடாய் சூடாக தான் இருக்க வெளியே நான் வந்து அடுப்பு ஆனில் வைக்கல. அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. புதினா கொத்தமல்லியோட நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதக்கினோம்னா அதோட ஸ்மெல்லாம் போய் ஒரு மாதிரி ஆகிடும், கசப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுவே பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. இன்னும் 2 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் வதங்கியும் இருக்குது. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வதக்கணும்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ தானாகவே அந்த ஹீட்லேயே நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கலர்லாம் மாறிடுச்சு பார்த்திங்களா. கருவேப்பிலை, அதேமாதிரி கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி போட்டேன். ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. ஆறி எடுக்கு. இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சுங்க. மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சட்னியை. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது கூட பெருசாக ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க. இதில் ஏற்கனவே பெருங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. உளுத்தம் பருப்பு
கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். அதனால் வெறும் கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்தா போதும். சட்னி இது மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பதில் சேர்த்துக்கோங்க, சும்மா நான் 2 தான் சேர்த்தேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ சட்னி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சும்மா லேசாக சூடானதும் போதுங்க, ரொம்ப நேரம் சூடான அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக மிக்சியில் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும், அதனால் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு சூடு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எல்லாத்தையும் வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கூடும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கிங் வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லைக் கொடுங்க. லேசாக இந்த மாதிரி சூடானோன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு சூடாக இட்லி இதை வச்சு அதுக்கு இந்த சட்னி கொடுத்து நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், சுட சுட இட்லி கூடவும் சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.